ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஸ்பாஞ்சியான எக்லெஸ் சாக்லேட் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கான பேட்டரை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் நான் அரை கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிறேன். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் போல் கொக்கோ பவுடர் எடுத்துக்கிறேன். நீங்கள் எடுக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நீங்கள் நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி சளிச்சு தான் வச்சுருக்கேன், ஸோ நான் அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். சளிச்சு நல்லா கட்டி இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கோங்க, அப்போ தான் உங்களோட கேக்கில் கட்டிப்படாமல் இருக்கும். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் போல் பேக்கிங் பவுடர் அண்ட் 1/4 டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் போல் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதில் நம்ம முட்டை சேர்க்க போகிறது கிடையாது. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு நல்லா விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு பீட்ரு வேணுன்ற அவசியம் இல்லை. நம்ம முட்டை சேர்த்து கேக் பண்ணோம் அப்படின்னா தான் முட்டைக்கு பீட் பண்ணுறதுக்காக பீட்ரு யூஸ் பண்ணுவோம். ஆனால் இதுக்கு பீட்ரு வேணுன்ற அவசியம் இல்லை. இப்போ இது கூட 60 ml போல் நான் பால் சேர்த்துக்கிறேன். முட்டை ஆட் பண்ணி சாக்லேட் கேக் எப்படி செய்யறதுன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. பால் 60 ml பத்தலை அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இது கொஞ்சம் பத்தாமல் தான் இருக்குது, ஸோ நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பாலை சூடாக அப்படியே ஆட் பண்ணிடாதீங்க. பாயில் பண்ணிட்டு கொஞ்சம் சில் பண்ணிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட அரை கப் அளவுக்கு பவுடர் பண்ண சுகர்னு ஆட் பண்ணிக்கிறேன். மைதா எவ்வளோ அளவுக்கு எடுத்தீங்களோ அதே அளவுக்கு பவுடர் பண்ண சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டோர் கடையில் வைக்கிற ஐசிங் சுகரை கூட நீங்கள் ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சாக்லேட் கேக்கான பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம டின்னில் எடுத்துக்கலாம். இந்த டின் நான் ஆயில் தடவை க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. ஸோ அதில் ஊற்றி எடுத்துக்கிறேன். டபுள் டேப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அதில் இருக்க ஏர் பபிள்ஸ்லாம் வெளியே போகும். இது பேக் ஆகிறதுக்கு டைம் பார்த்திங்கன்னா ரொம்பவே எடுக்கும். நான் இன்றைக்கி குக்கர் யூஸ் பண்ணியே பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். குக்கரில் 1 hour ஆகும். நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சே பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவன் அப்படின்னா 180 டிகிரியில் 45 minutes ஆகும். இது நார்மல் சாக்லேட் கேக்கை விட பேக் ஆகிறதுக்கு ரொம்பவே எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கும். ஏன்னா நம்ம முட்டை ஆட் பண்ணல, அதனால். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கேக் ரெடி ஆயிரும். இப்போ கொஞ்சம் நேரத்தில் நம்ம சாக்லேட் கேக் ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பை பை, ஸ்டே டியூன்.